எம்ஜிஆர் நடித்த ஒரு திரைப்படத்தில் கவிஞர் வாலி எழுதிய ஒரு மொத்த பாடலில் தணிக்கை அதிகாரி வைத்த செக் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். இன்றைய சினிமாவில் மொத்த காட்சிகள் சர்வசாதாரணம் என்றாலும் அன்றைய கிளாசிக் சினிமா காலகட்டத்தில் மொத்தம் என்ற வார்த்தை வந்தாலே தணிக்கை அதிகாரிகள் கட் செய்துவிடும் நிலைதான் இருந்தது. அந்த சம்பவம் எம்ஜிஆர் நடித்த ஒரு திரைப்படத்திலும் நடந்துள்ளது. அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆரின் நெருங்கிய நண்பரான ஆர்.எம். வீரப்பன் எம்ஜிஆர் நடிப்பில் தயாரித்த முதல் திரைப்படம் தெய்வத்தாய். தனது சத்யா மூவிஸ் நிறுவனத்தின் மூலம் ஆர்.எம். வீரப்பன் தயாரித்த முதல் படமான இந்த படத்தை வித்தியாசமான முறையில் எடுக்க விருப்பப்பட்ட ஆர்.எம். வீரப்பன் எம்ஜிஆர் அந்த படத்திற்கு முன்பு நடித்த புராண கதைகளை விடுத்து புதிய கதைக்களத்துடன் இந்த படத்தை தயாரிக்க முடிவு செய்தார். அதன்படி இந்தியில் வெளியான ஒரு படத்தின் உரிமையை வாங்கி எம்ஜிஆர் நடிப்பில் அந்த படத்தை தமிழில் ரீமேக் செய்தார். அதேபோல் இதற்கு முன்பு எம்ஜிஆர் படங்களை இயக்கிய இயக்குநர்கள் இல்லாமல் சிவாஜி நடிப்பில் படங்களை இயக்கி வந்த இயக்குனர் பி. மாதவன் இந்த படத்தை இயக்க ஒப்பந்தமானார். அந்த நேரத்தில் இயக்குனர் கே. பாலச்சந்தர் தனது மேஜர் சந்திரகாந்த் என்ற நாடகத்தை நடத்தி கொண்டிருந்தார். இந்த நாடகத்தை பார்த்த ஆர்.எம். வீரப்பன் தெய்வத்தாய் திரைப்படத்திற்கு வசனம் எழுத இயக்குனர் கே. பாலச்சந்தரை தேர்வு செய்துள்ளார். இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் இந்த திரைப்படத்திற்கு இசையமைக்க அனைத்து பாடல்களையும் கவிஞர் வாலி எழுதியுள்ளார். இதில் எம்ஜிஆர், சரோஜா தேவி இருவருக்கும் வரும் ரொமான்டிக் பாடலான வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ என்ற காதல் பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த பாடலின் இடையில் அத்திப்பழ கன்னத்தில் முத்தமிட வா என்று எழுதியிருந்தார் கவிஞர் வாலி. இந்த பாடல் வரியில் முத்தம் என்ற வார்த்தை வருவதால் தணிக்கையில் பிரச்சனை வருமோ என்று யோசித்த தயாரிப்பாளர் ஆர்.எம். வீரப்பன் இது குறித்த பாடல் காட்சிகளை படமாக்குவதற்கு முன்பே தணிக்கை அதிகாரியான சாஸ்திரி என்பவரை சந்தித்து அந்த பாடலில் வரும் முத்தம் என்ற வார்த்தையை பற்றி கேட்டுள்ளார். அதற்கு அந்த தணிக்கை அதிகாரி, உங்களுக்கு அவ்வளவு சந்தேகமாக இருந்தால் அந்த வரியை ஏன் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டுள்ளார். தணிக்கை அதிகாரி சாஸ்திரி அவ்வாறு சொன்னவுடன் தயாரிப்பாளர் ஆர்.எம். வீரப்பன் மொத்தம் என்று வரும் பாடல் வரிகளை மாற்றச் சொல்ல கவிஞர் வாலி அத்திப்பழ கன்னத்தில் கிள்ளிவிடவா என்று எழுதி கொடுத்துள்ளார். அதன் பிறகு அந்த பாடல் பதிவு செய்து படமாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் வாலி எழுதிய மொத்த பாடலுக்கு தணிக்கை அதிகாரி வைத்த செக் என்ற இந்த சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம். சி. இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.